மத்திய கிழக்கில் இருந்த சில அமெரிக்க படைத்தளங்கள் இப்பொழுது மூடப்பட்டு அவை பின்னகர்த்தப்பட்டு இஸ்ரேலுக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது என்ன புது தகவலா இருக்கு? இது எப்ப நடந்தது என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தகவலை சொல்லிக்கிறதா என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ராணுவ ஆய்வாளர், அவருடைய பேர் ஜேசன் கேம்பல் என்று சொல்லி, அதாவது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் உண்டு. என்ன இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்குக்கான ஒரு சிறப்பு ஒரு நிலையம் என்று சொல்லலாம். அதை MEI என்று சொல்றது மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி, அதில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ராணுவ ஆய்வாளர் தான் இந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலையும் இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். எனவே அவர் சொன்ன கருத்துக்கள் இருந்து சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். முதலாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில அமெரிக்க படைத்தளங்கள் மூடப்பட்டு, அதாவது ஈரானுடைய கடுமையான தாக்குதலை அடுத்து அந்த இடத்துல படைத்தளங்களை வச்சிருக்கலாது. இப்ப எங்களுக்கு வெளியில தெரியாதானே எந்தெந்த இடங்கள்ல கேம்ப் இருக்குது, எங்கெங்க கேம்ப் இல்லை என்று சொல்லி தெரியாதானே. சில கேம்புகள் வேக வேகமாக இடம் மாற்றப்பட்டிருக்கலாம். எனவே இப்ப மத்திய கிழக்குல வளைகுடா நாடுகள் இருக்குத்தானே, இந்த நாடுகளில் இருந்து சில படைத்தளங்கள் பின்வாங்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கார். இது முதலாவது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானோட பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரிதான் அல்லது யுத்தமாக இருந்தாலும் சரிதான், அதை தீர்மானிக்கிற இடத்துல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லை, அவருடைய அந்த இடம் குறைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி இந்த ஒரு ஆய்வாளர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஈரானோட யுத்தம் செய்ய போறீங்களா அல்லது பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களா, அதை இனியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிசைட் பண்ண முடியாது. அதை டிசைட் பண்ற ஒரே தரப்பு ஈரானியர்கள் மட்டும்தான், ஈரானிய அரசாங்கம் மட்டும்தான். ஏன்னு சொன்னா அவர்களுடைய கைகள் தான் ஓங்கி இருக்குது. இப்ப யுத்தம் நீண்ட காலமாக நடந்தது. பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதியிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான குண்டுகள் கொண்டே போட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. அதுல ஈரானை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. இது முதலாவது. இரண்டாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதுல நிறைய நிபந்தனைகளை விதிச்சு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், யுரேனியத்தை ஒப்படைக்கணும், எங்களை பார்க்க விடணும், நாங்க எல்லாம் பொறுப்பெடுப்போம், டஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி எழுவோம் சொல்லி எத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்லி ஒன்றும் நடக்கல, ஒன்று கூட சரி வரையில. அங்கேயும் பேச்சுவார்த்தை மேசையிலும் ஈரானுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தன. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். எனவே இந்த ஆய்வாளர் இந்த ரெண்டு விஷயங்களையும் சுட்டிக்காட்டி, இப்ப ஈரானோட யுத்தம் செய்யறதாக இருந்தாலும் சரிதான், பேச்சுவார்த்தை நடத்துறதாக இருந்தாலும் சரிதான், அதை தீர்மானிக்கிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லை என்று சொல்லி இவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதுவும் அமெரிக்கால இருந்து சொல்லிக்கார், வாஷிங்டன்ல இருந்து சொல்லிக்கார். அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கோப பார்வை அவர் மேல திரும்பும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஆய்வாளர்களுக்கும் போரியல் வல்லுநர்களுக்கும் களத்தில் என்ன நடக்குன்றது தெரியும் தானே, பார்க்கும்போது தெரியும் தானே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. அப்ப யாருமே வேணும் என்று போய் சொல்ல மாட்டார்கள். ஈரானுடைய கைகள் ஓங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று அறிவித்திருந்தவர் என்னன்னு சொன்னா, மிக விரைவில் நாங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம், பெரும்பாலும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் என்று சொல்லி. அப்ப நேற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதா? ஆரம்பிக்கல. நேற்று ஒரு பேச்சுவார்த்தையுமே நடக்கல. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னது பொய் என்று ஆயிட்டது. அதுக்கு பிறகு ட்ரம்ப் இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்று சொன்னா, நாங்க இன்னும் ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்த போறோம் ஈரானோட, ஈரானுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, எங்களோட டீலுக்கு வரத்துக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பத்தை நாங்க இப்ப கொடுக்க போறோம், எனவே ஈரான் அதை பின்பற்றணும் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். அதுக்கு உடனடியாகவே ஈரான்ல இருந்து ஒரு பதிலடி ஒன்று வந்திருக்கேன் என்று சொன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரப்போறது இல்லை, பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய குழுவினரை அனுப்ப போவதும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரப்போகின்ற குழுவினரை அமெரிக்கா பக்கம் இருந்து வரப்போகின்ற குழுவினரை ரிசீவ் பண்ண போறதும் இல்லை, அதாவது அவர்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போவதில்லை, அப்படியான எண்ணம் எங்களிடம் இல்லை என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருடைய பேச்சாளர் இஸ்மாயில் பகை நேற்று ஊடகங்கள் மத்தியில் சொல்லியிருக்கார். எனவே இந்த முறையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் தெரியுது. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தவர் தானே, மேசிவ் அட்டாக் ஒன்று செய்யப்படும், மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அதை கைவிட்டிருக்கிறார், அவரே கைவிட்டிருக்கிறார். எனவே யுத்தத்தையும் நடத்த முடியல, பேச்சுவார்த்தையும் நடத்த முடியல, என்ன நடக்க போதுன்னு தெரியல, அந்த யுத்தத்திலிருந்து வெளியிலையும் பெற முடியல. இதைத்தான் இந்த ஆய்வாளர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதோட இன்னும் ஒரு விஷயம், மூன்றாவது முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காட்ட ஆயுத கையிருப்பு குறைஞ்சு கொண்டே போகுது, ஏவுகணைகள்ல இருந்து இந்த மாதிரி முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்ப அது சில பேரால நம்ப முடியாம இருக்கும். அது எப்படி அமெரிக்காட்ட ஆயுதம் குறைய முடியும், அமெரிக்கா தான் இந்த பெரிய வல்லரசு ஆட்சி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா வல்லரசு தான் இல்லையென்று இல்லை. அப்ப ஆயுத பற்றாக்குறை எப்படி வருது என்று சொன்னா, அமெரிக்க ராணுவம் உலகம் முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் பேஸ் இருக்குது. அப்ப இருக்கிற ஆயுதங்களை எல்லா இடம் பகிர்ந்தளிக்க வேண்டி இருக்குது. எல்லா இடம் ஏவுகணைகளை கொண்டு வச்சிருக்கணும், எல்லா இடம் கொண்டு போயிட்டு அணுகுண்டுகளையும் வச்சிருக்கணும். எனவே மத்திய கிழக்கு என்று சொல்லி தனியா கொண்டு போய் எல்லாத்தையும் குவிக்க முடியாது. அதனாலதான் இந்த ஆயுத தட்டுப்பாடு. இரண்டாவது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சும்மா காசு தூக்கி கொடுக்குமா? கடைசி வரைக்கும் கொடுக்காது. காங்கிரஸ் முதல்ல சொல்லும் பேச்சுவார்த்தை நடத்துங்க பாண்டு, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துங்க, பேசி தீருங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் சொல்லி. அதுபோக இப்ப மத்திய கிழக்கு நடக்கிற யுத்தம் அமெரிக்கான யுத்தமா? கடைசி வரைக்கும் இல்ல, அமெரிக்காவுக்கும் அந்த யுத்தத்துக்கும்
இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, எந்த ஒரு அமெரிக்கர்களும் பாதிக்கப்படவே இல்லை, ஈரானால அமெரிக்கர்கள் பாதிக்கப்படவே இல்லை என்றுதான் அமெரிக்க மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள மத்திய கிழக்கு யுத்தத்துக்காக காங்கிரஸ் காசு கொடுப்பதற்கு பின்னடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். அதனால ஆயுத உற்பத்தியை செய்ய முடியாது. ஏனென்றா ஆயுதங்களை பெரும்பாலும் உற்பத்தி செய்யறது பிரைவேட் கம்பெனிஸ். பிரைவேட் கம்பெனிஸ் காசு கொடுக்காம சும்மா ஃப்ரீயா ஆயுதங்கள் அள்ளி கொடுப்பாங்களா? கடைசி வரைக்கும் இல்ல. அதனாலதான் மத்திய கிழக்குல யுத்தம் செய்யறதுக்கு அமெரிக்க ராணுவம் ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. அது சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு என்று சொன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் ஏவுகணைகள் இருக்குதானே, ஏவுகணைகள் அல்லது விமானத்தில் போடுற குண்டுகளுக்கு பற்றாக்குறை ஏற்கனவே இருக்குது. இப்ப அது மட்டும் இல்ல பற்றாக்குறையா, ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற மிசைல்ஸ் இருக்குதானே, பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதை எதிர்கொள்றதுக்கான இன்டர்செப்டர்ஸ் இருக்குதானே, அந்த இன்டர்செப்டர்ஸ் நாளுக்கு நாள் அமெரிக்காவிடம் இருந்து குறைந்து கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னா ஒவ்வொரு தடவையும் ஈரான் மிசைல்ஸ் அனுப்பும் போது அதை சுட்டு வீழ்த்தியே ஆகணும். சுடாம அப்படியே பார்த்துக்கலாம், கையை கட்டியில தானே சுட்டு வீழ்த்தத்தான் வேணும். அப்ப ஒவ்வொரு தடவையும் இன்டர்செப்டர்ஸ் செலவழிஞ்சு கொண்டு தான் இருக்கும். அந்த இன்டர்செப்டர்ஸை இப்ப நல்லா குறைஞ்சு கொண்டு போதாம்னு சொல்லி எத்தனை சதவீதம் தெரியுமா? 65% குறைஞ்சிருக்காம். எனவே இந்த பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதிக்கு முதல் இருந்த இன்டர்செப்டர்ஸை விட, இன்டர்செப்டர்ஸ் தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல, இடைமறிப்பு ஏவுகணை அந்த மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே, இன்டர்செப்டர்ஸ் சொல்லுவோம். பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதிக்கு முதல் இருந்த அந்த கையிருப்பை விட 65% குறைஞ்சு வெறும் 35% மட்டும்தான் கையிருப்பில் இருக்காம். அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொன்னா, அதாவது எந்த இன்டர்செப்டர் என்று சொன்னா பேட்ரியட் இன்டர்செப்டர். அது முதல் அமெரிக்காட்ட இருந்தது 2330 இன்டர்செப்டர்ஸ் இருந்ததாம் பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்காக்கு முதல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 760 இருந்து 830 வரையான அந்த ரேஞ்சுக்குள்ளதான இன்டர்செப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி, என்ன சரியான எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அது பாவிக்கப்படுறதால கூடலாம் குறையலாம், அது சொல்ல முடியாது. எனவே 65% அது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த ஆய்வாளர் சுட்டி காட்டியிருக்கார். இது முதலாவது. இரண்டாவது அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு இன்டர்செப்டர் தாட் ஏவுகணை. அது 452 இருந்ததாம் யுத்தத்துக்கு முதல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 234 இருந்து 278 இந்த ரேஞ்சுக்குள்ளதான இப்ப அமெரிக்காட்ட இருக்குது. அது 38% குறைவடைந்திருக்கிறதாம். அப்ப குறைஞ்சு கொண்டு போக போக அங்கால உற்பத்தி நடக்குதான்னு கேட்டா அதுதான் இல்ல. உற்பத்தி எதிர்பார்த்த வேகத்துல நடக்கல. ஏன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இருக்குதானே, காங்கிரஸ் இப்ப காசு கேட்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் காசு கேட்டிருக்கிறது ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதுக்கு 67 பில்லியன் பவுண்ட்ஸ். அதை காங்கிரஸ் அலோகேட் பண்ணல. எனவே அது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. அதே நேரம் லாக்ஹீட் மார்டின் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஆயுத உற்பத்தி நிறுவனம், ஒரு பிரைவேட் கம்பெனி உண்டு. அவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்காம் 58 பில்லியனுக்கு நீண்ட கால ஒப்பந்தம் என்று சொல்லி. அப்ப அவர்களும் கட்டம் கட்டமாக தானே ஆயுதங்களை உற்பத்தி செய்வார்கள். எனவே எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக ஆயுத உற்பத்திகள் நடக்கல. மிக முக்கியமாக இந்த இன்டர்செப்டர்ஸினுடைய உற்பத்தி நடக்கல. அதனாலதான் இந்த ஆயுத தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதன் காரணமாக போராக இருந்தாலும் சரிதான், மற்ற பக்கம் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரிதான், அதை தீர்மானிக்கிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லை என்று சொல்லி இந்த ஆய்வாளர் ஜேசன் கேம்பல் சுட்டி காட்டியிருக்கின்றார். இவர் ஒரு பிரபலமான ஆய்வாளர். இங்க லண்டன்ல கிங்ஸ் காலேஜ் இருக்கு தானே, கிங்ஸ் காலேஜ்ல டிப்ளமா முடிச்சவர். வேற யூனிவர்சிட்டிஸ்லயும் படிச்சிருக்கார். ஆனால் லண்டன் கிங்ஸ் காலேஜ்லயும் யுத்தம் சம்பந்தமாக, போர் தியரி சம்பந்தமாக படிச்சு பட்டம் எடுத்திருக்கிறார். எனவே இது எல்லாமே அவர் வெளியிட்ட கருத்துக்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பதில் சொல்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.